ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல டென்ட் கோட்டாய் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க ஒத்த ஓட்டு முத்தையா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ கவுண்டமணி பாத்தீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்காரு. அவரு ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு ஓட்டு தான் வாங்கி தோத்து போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு 3 தங்கச்சிங்க இருப்பாங்க. 3 பேரையுமே பாத்தீங்க ஒரே வீட்டுல தான் அண்ணன் தம்பிகள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா வேற வேற பசங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த தங்கச்சிங்களுக்கு ஒரே வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா, இவர் வாங்கின அந்த ஒத்த ஓட்டுனால வந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி போற படம் தான் இது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கவுண்டமணி மட்டும் தான் சொல்லி ஆகணும். ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன பண்றது, அவரால் முடியல, வயசாச்சு, அவரால் ஸ்டெடியா நடக்கவும் முடியல. அதே மாதிரி டைலாக் டெலிவரி எல்லாம் ரொம்பவே கோட்டை விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அவர்கிட்ட நமக்கு பிடிச்சதே அந்த ஸ்பான்டேனியஸா அவர் கலாய்க்கிறது தான். ஆனா அவரால் பண்ண முடியல, ஏன்னா அவரோட ஏஜ் காரணமா. மத்தபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே எனக்கு தெரியல. யோகி பாபு இருக்காரு, இருந்தும் பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்துல. இந்த படத்தோட பிளாட்டே காமெடி பிளாட் தான். ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போதும் பாத்தீங்கன்னா இவங்க சிஸ்டர்ஸ் 3 பேருக்குமே ஒரே வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு கிரிஞ்சா தான் இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பர்சா ஆயிடி போச்சு. மேக்கிங்கும் அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட டயலாக்ஸும் அப்படிதான் இருக்கு. எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இல்ல. இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட ஏதோ பழைய படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது மேக்கிங் வைஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் எந்த விஷயமே கிடையாது. இவங்க இந்த படத்தை எதனா ஒரே ஜானர்ல ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் காமெடி ஜானர்ல போயிருக்கலாம், இல்ல ஃபேமிலி ஜானர்ல போயிருக்கலாம். ரெண்டுத்தையுமே குழப்பி ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு மெஷ் பண்ணி விட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.